நாம தினமும் பாக்குறோம், ஆனா அதுக்கு பின்னாடி இவ்ளோ பெரிய கதை இருக்குன்னு ஒரு நிமிஷம் கூட யோசிச்சிருக்க மாட்டோம். ஆமா, நம்மள சுத்தி இருக்கிற கண்ணுக்கு தெரியாத ஒரு புரட்சிய பத்தி தான் நாம இப்ப பாக்க போறோம். அதுதான் நாம பயன்படுத்துற ஹை குவாலிட்டி கண்ணாடி. ஒரு ரொம்ப சிம்பிளான ஐடியா எப்படி நம்ம உலகத்தோட தோற்றத்தையே மொத்தமா மாத்துச்சுன்னு பார்க்கலாமா? நீங்க இப்போ இத பார்த்துட்டு இருக்கீங்களே, அந்த ஸ்கிரீன், உங்க வீட்டு ஜன்னல், உங்க கார் கண்ணாடி, இதுக்கெல்லாம் பின்னாடி ஒரு கதை இருக்கு. இது எல்லாமே அந்த ஒரு யோசனையோட விளைவுதாங்க. இப்ப நான் ஒன்னு சொன்னா நம்புவீங்களா? இது எல்லாமே ஒருத்தர் பாத்திரம் கழுவிட்டு இருக்கும்போது வந்த ஐடியால இருந்து உருவானது தான். ஆமாங்க, நம்ப முடியல. வாங்க அந்த செம இன்ட்ரெஸ்டிங்கான கதையை தான் இப்ப பார்க்க போறோம். சரி, கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இந்த சூப்பர் ஐடியா வர்றதுக்கு முன்னாடி உலகம் எப்படி இருந்துச்சுன்னு ஒரு பார்வை பார்த்துடலாம். முதல் விஷயம், அலையலையா இருந்த கண்ணாடி. அதாவது தெரிவான பார்வையிலேயே ஒரு பெரிய பிரச்சனை இருந்துச்சு. அதாவது 1950கள் வரைக்கும் ஒரு பர்ஃபெக்டா தட்டையான கண்ணாடி செய்யறதுங்கிறது பயங்கர கஷ்டமான காஸ்ட்லியான ஒரு விஷயம். அப்போ இருந்த முறைக்கு பேரு பிளேட் கிளாஸ். இதுல என்ன பண்ணுவாங்கன்னா, கண்ணாடியை உருக்கி அப்புறம் அதை பெரிய மெஷின்ல வச்சு தேய்னு தேய்ப்பாங்க. ரெண்டு பக்கமும் பாலிஷ் பண்ணுவாங்க. இதுல என்ன பிரச்சனைன்னா, கிட்டத்தட்ட 20% கண்ணாடி வேஸ்டா தூசியா போயிடும். ரொம்ப ஸ்லோவான காஸ்ட்லியான ஒரு ப்ராசஸ். ஓகே, இப்ப நம்ம கதைக்கு வருவோம். 2வது பகுதிக்குள்ள போலாம். பாத்திரம் கழுவும் போது ஒரு யுரேகா மூமெண்ட். ஆமா, ஒரு சாதாரண நிமிஷத்துல பிறந்த ஒரு பிரம்மாண்டமான ஐடியா. இவ்ளோ பெரிய பிரச்சனைக்கு தீர்வு ஏதோ ஹைடெக் லேப்ல இருந்து வந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா அதுதான் இல்ல. அது வந்தது 1952ல ஒரு கிச்சன் சிங்க்ல இருந்து. அலாஸ்டர் பில்கிங்டன் ஒரு இன்ஜினியர் பாத்திரம் கழுவிட்டு இருந்திருக்காரு. அப்போ அந்த சுடுதண்ணியில எண்ணெய் பிசுக்கு மிதந்துட்டு இருந்ததை கவனிச்சிருக்காரு. அந்த தண்ணிய லேசா அசைச்சா கூட அந்த எண்ணெய் மட்டும் மேல அப்படியே பெர்ஃபெக்ட்டா தட்டையா மிதந்துட்டே இருந்திருக்கு. அப்போதான் அவர் மனசுல அந்த $1 பில்லியன் கேள்வி உதிச்சிருக்கு. நாம எதுக்கு கண்ணாடியை இவ்வளோ கஷ்டப்பட்டு தேய்ச்சிட்டு இருக்கணும்? இந்த எண்ணெய் மாதிரி அதையும் ஏதாவது ஒன்று மேல மிதக்க விட்டா என்ன? பாருங்க, எவ்வளோ சிம்பிளான கேள்வி. சரி, இந்த யோசனைக்கு பின்னாடி இருந்த சிம்பிளான சயின்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? நம்மளோட 3வது பகுதி, உருகிய தகர நதி. இதுதான் அந்த பெர்ஃபெக்ட் சொல்யூஷன். இந்த ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள். 4 ஸ்டெப் தான். முதல்ல உருகி போன கண்ணாடியை எடுத்து உருகி போன தகர மேல ஊத்தணும். 2வது, கண்ணாடியோட அடர்த்தி தகரத்தை விட கம்மிங்கிறதுனால அது ஆட்டோமேட்டிக்கா மேல மிதக்கும். 3வது, இங்கதான் மேஜிக் நடக்குது. கிராவிட்டி கண்ணாடியோட மேல் பரப்பை தட்டையாக்கிடும். கீழே இருக்கிற தகரத்தோட சமமான பரப்பு கண்ணாடியோட அடிப்பகுதியை தட்டையாக்கிடும். 4வது, அப்படியே அது மெதுவா குளிர்ந்ததும் நமக்கு எந்த தேய்ப்பு வேலையும் இல்லாம பெர்ஃபெக்டான ஸ்மூத்தான கண்ணாடி ஷீட் கிடைச்சிடும். கேட்கறதுக்கு இவ்ளோ சிம்பிளா இருந்தாலும் இந்த ஐடியாவை நிஜமாக்குறது அவ்ளோ ஈஸியா இல்லைங்க. இங்கதான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட். 4வது பகுதி, 7 வருட தோல்வி, நடுவுல நடந்த ஒரு நைட்மேர்னே சொல்லலாம். 7, ஆமாங்க, 1-2 நாள் இல்ல, முழுசா 7 வருஷம். இந்த 7 வருஷமா அவங்க தயாரிச்சது எல்லாமே உடைஞ்சு போன யூஸே இல்லாத கண்ணாடி துண்டுகள் தான். 1952ல இருந்து 1959 வரை அந்த காலத்து அவங்க நைட்மேர் இயர்ஸ்ன்னு தான் சொல்றாங்க. ஏகப்பட்ட டெக்னிக்கல் பிரச்சனைகள், உருகிய தகரம் ஆக்சிஜனோட சேர்ந்து கண்ணாடியை கெடுத்துடும். செலவு மலை மாதிரி குவிஞ்சது. கிட்டத்தட்ட 7 மில்லியன் பவுண்ட்ஸ், அதாவது இன்னைக்கு மதிப்புல பல 100 கோடிகள். கம்பெனியே திவாலாகும் நிலைமைக்கு போயிடுச்சு. கம்பெனி போர்ட் மீட்டிங்ல எல்லாரும் போதும் இந்த ப்ராஜெக்டை நிறுத்திடலான்னு சொன்னப்போ அலாஸ்டர் பில்கிங்டன் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வார்த்தையை சொன்னார். நாம தோத்து போகல, நாம இந்த ப்ராசஸோட எல்லைகளை கண்டுபிடிச்சுட்டு இருக்கோம். பாருங்க, இது வெறும் தன்னம்பிக்கை மட்டும் இல்ல, ஒரு உண்மையான சயின்டிஸ்டோட மனப்பான்மை. அப்புறம் ஒரு வழியா அந்த வெற்றி கிடைச்சது. நம்மளோட 5வது பகுதி, மாபெரும் கண்ணாடி புரட்சி, உலகத்தையே மாற்றி போட்ட ஒரு தருணம். 1959ல அவங்க சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஃப்ளோட் ப்ராசஸ் மொத்த கண்ணாடி உலகத்தையுமே மாத்திடுச்சு. இன்னைக்கு நாம பார்க்கிற ஹை குவாலிட்டி கிளாஸ்ல 99% இந்த ஒரே ஒரு முறையில தான் தயாராகுது. ஒரு டோட்டல் கேம் சேஞ்சர். துபாயில நிமிர்ந்து நிக்கிற ஒவ்வொரு பில்டிங், நம்ம கார்ல இருக்கிற விண்ட்ஷீல்டு, நம்ம கையில இருக்கிற ஸ்மார்ட் போன் ஸ்கிரீன், இது எல்லாமே ஒரு நாள் ஒரு கிச்சன்ல பாத்திரம் கழுவும் போது பிறந்த அந்த ஒரு சிம்பிள் ஐடியாவால தான் இன்னைக்கு சாத்தியமாச்சு. சரி, இந்த சூப்பரான கதையிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடம் என்ன? அதான் நம்மளோட 6வது கடைசி பகுதி. ஒரு பிரச்சனையை சரி பண்றதை விட அந்த பிரச்சனையை மொத்தமா நீக்கிடுறது. இதுதான் ஃபர்ஸ்ட் பிரின்சிபிள்ஸ் திங்கிங்கோட பவர். அன்னைக்கு இருந்த மத்த கம்பெனிகள்லாம் என்ன யோசிச்சாங்க தெரியுமா? இன்னும் பெட்டரா தேய்க்கிற ஒரு மிஷினை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு யோசிச்சாங்க. ஆனா அவங்க கேட்ட கேள்வியே தப்பு. பில்கிங்டனோட இலக்கு ஒரு பெட்டர் தேய்க்கிற மிஷின் இல்ல, தேய்க்கிற வேலையே இல்லாத ஒரு உலகம். பாத்தீங்களா வித்தியாசத்தை? அவர் பிரச்சனையை சரி செய்ய முயற்சி பண்ணல, பிரச்சனையை வேரோடு அழிக்க நினைச்சார். இதுக்கு பேர் தான் ஃபர்ஸ்ட் பிரின்சிபிள்ஸ் திங்கிங்.
சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதை பத்தி நம்ம ஏற்கனவே நம்பிட்டு இருக்கிற எல்லா விஷயத்தையும் கேள்வி கேட்கணும். எல்லாத்தையும் உடைச்சிட்டு அடிப்படையிலிருந்து ஒரு புது தீர்வை உருவாக்கணும். சரி, இந்த கதையோட கடைசியில நான் உங்கள ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். உங்க வாழ்க்கையிலயோ இல்ல உங்க வேலையிலயோ நீங்க தேவையில்லாம கஷ்டப்பட்டு தேய்ச்சிட்டு இருக்கிற அந்த விஷயம் எது? எதை சரி செய்ய முயற்சி பண்றதுக்கு பதிலா மொத்தமா நீக்கிடலாம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.